வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த பொரியல் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய பீன்ஸ் பொரியலை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா கடைசியில் சேர்க்க வேண்டிய அந்த கிரவுண்ட் மசாலா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டை வந்து இந்த பீன்ஸு கொடுக்கும். ஸோ இப்போ தாளிக்க தேவையான நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வெந்தயம், அதாவது ஒரு 4 பற்கள் வெந்தயம்னு சொல்லலாம். அதாவது 4 கவுண்ட் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு பெரிய 2 வெங்காயம் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பெரிய பவுல் நிறையா நம்ம பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல காஞ்ச மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு பெரிய பவுல் நிறையா பீன்ஸுன்னு சொன்னோம். இது வந்து ரொம்ப சாஃப்ட் பீன்ஸுன்றதால உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டாலே போதும். இதில் இருக்கிற தண்ணியிலே வந்து அது வெந்து வந்துடும். ஸோ வேணும்னா கொஞ்சம் தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியும் தெளித்து முடிக்கலாம். ஸோ தேவையான அளவு சால்ட்டுமே சேர்த்தாச்சு. ஸோ அடுத்து இதுக்கு அரைச்சி எடுக்க வேண்டிய மசாலா வந்து ஒரு 2 to 4 பீஸ் தேங்காய் எடுத்துக்கிறோம். ஒரு 2-3 காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், வேணால் நீங்கள் கொஞ்சம் ஜீரகம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். இதை அப்படியே ஒரு கோஸாக அரைச்சி எடுக்கிறோம். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி பீன்ஸை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த கிரவுண்டு மசாலாவையும் சேர்த்தாச்சு. அதாவது தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 minute குக் பண்ணால் போதும். சூப்பரான ஒரு பீன்ஸ் பொரியல், டேஸ்டியான பீன்ஸ் பொரியல். இந்த பீன்ஸ் பொரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காலையில் ஒரு சப்பாத்திக்கு உள்ளே வச்சு குழந்தைங்களுக்கு ரோல் பண்ணி, காய் சாப்பிடாதவங்களுக்கு அந்த மாதிரி எதில் பிடிக்குமோ அது மாதிரி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருப்பாங்க. ஈவன் ஒரு சமோசா ஷீட்டில் கூட நீங்கள் இதை உள்ளே வச்சு அந்த மாதிரி ஒரு பேக் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ ரைஸுக்குமே நம்ம போட்டு சாப்பிட்லாம். ஒரு கர்ட் ரைஸுக்கோ இல்லை நார்மல் ஒரு வெரைட்டி ரைஸுக்கோ எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும் இந்த பீன்ஸ் பொரியல். இல்லை நார்மலாக நீங்கள் ஒயிட் ரைஸில் கொஞ்சம் கீ போட்டு இந்த பீன்ஸ் பொரியலை போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.